டான் 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 டான். ஆ? ம். ஜிங்கு சிக்கு ஜிங்கு சிக்கு ஜிங்கு சிக்கு சி ஜிங். ஜிங்கு சி ஜிங்கு சி ஜிங். பப் 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 பப். ஆ? என்ன அம்மா மூஞ்சில அம்மாவாசை தெரியுது? என்ன ஆச்சு மதர்? ஒன்னும் இல்லடி. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னது? எனக்கு 4 நாள் ஆபீஸ் லீவு. என்னது? சூப்பர்னு சொன்னேன்டி. இல்லையே. சம்திங் இஸ் சம்வேர் ராங். வாட் ஹேப்பன்? துபாயில பறவை காய்ச்சல் பரவுதுன்னு 4 நாள் லீவ் போட்டு வராருடி அவரு. என்னது? அப்பா வீட்டுக்கு வராரா? ஐயோ, அப்ப என் 4 நாள் லீவ் பிளான் போச்சா? சும்மா இருடி. நானே என் ஃப்ரெண்ட்ஸுங்களை வீட்டுக்கு வர சொல்லி நல்லா சமைச்சு சாப்பிடலான்னு பிளான் போட்டிருந்தேன். இப்போ அவங்கள எப்படி வர வேண்டாம்னு சொல்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டாடி வர்றது உனக்கு முன்னாடியே தெரியுமா மம்மி? அப்புறம் ஏன்டி என்கிட்ட சொல்ல? பொறுமையா சொல்லிக்கலான் இருந்தேன். பொறுமையாவும் பொறுமையில தீய வைக்க. ஏண்டி இப்ப என்னடி இப்ப வந்து பண்றது? கேளு. என்ன பண்றது இப்போ? ஐடியா. நீ சொல்லு. வேணாண்டி, எனக்கு பயமா இருக்குடி. ஆஹா, நான் சொன்ன அந்த ஆர்மி ஆபீசர் நம்ப மாட்டாரு. நீதான் இதுக்கு கரெக்டான ஆளு. போன் பண்ணு சொல்லு. என்ன ஏண்டி இப்படி மாட்டி விடுற? சொல்லுமா. ஸ்பீக்கர். ஹலோ. ஹலோ, சொல்லுமா. ஏய் சொல்லுடி. என்ன ஃபோன் பண்ணிட்டு சைலண்டா? ஒண்ணு இல்லைங்க. ஐயோ ஒண்ணு இல்ல சொல்லு. ஒண்ணு இல்லையா? சரி வந்து வா. இல்லைங்க. அர்ச்சனாவோட மேனேஜரோட பாப்பாக்கு பேர் வைக்கிறாங்களா? எனக்கும் பேர் வைக்கிறாங்களா? இல்ல இல்ல, அர்ச்சனாவுக்கு. எது அர்ச்சனாவுக்கு பேர் வைக்கிறாங்களா? அப்ப அர்ச்சனாவுக்கு பேர்? இல்ல, அர்ச்சனாவோட பாப்பாக்குங்க. அப்படி கல்யாணம் ஆச்சு? இல்ல 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 இல்ல, அதுதானே பார்த்தேன். அர்ச்சனாவோட மேனேஜரு குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துருவோம். ஓ இதுதானே? சரி சரி போயிட்டு வாங்க. நைட் வந்துருவேன், பேசிக்கலாம். இல்லைங்க, நாங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர வழியில என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு 1 வருஷம் ஆகுங்க. என்னது ஒரு இல்ல 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 இல்ல, 1 வாரம் ஆகுங்க. அதான். வாரமா? டேய் நான் வர்றது 1 வாரம் தானடி. ஏங்க இப்ப நீங்க வர வேணாங்க, அடுத்த லீவுக்கு வாங்க. அப்ப நான் வர வேணாம். அதுதானே உனக்கு? ஆமாப்பா. எது? இல்லைங்க, ஆமாங்க, அடுத்த லீவுக்கு வாங்கன்னு சொன்னேன். சரி நான் வரல. அடுத்த வாரமே வரேன். சரிங்க. எப்படி சமாளிச்ச பாத்தியா? நல்லா சமாளிச்ச. ஐயோ எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வாடி. ஒன்ன நடிக்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு உயிர் போயிருச்சு. எப்படியோ போட்ட பிளான் படி அப்பா வர மாட்டாரு. நம்ம 2 பேர் மட்டும்தான். படத்துக்கு போலாம், ஷாப்பிங் போலாம், சமைக்கலாம், சாப்பிடலாம், தூங்கலாம். அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் வர சொல்ல. இப்ப யாரு? இந்த இலை தானே சொன்னாங்க அவங்க. பாப்போம், இதையும் எடுத்துப்போம். மாமா இரு. எதுக்கு திடீர்னு இலையெல்லாம் வந்து பறிச்சுக்கிட்டு கிடக்க? ஒண்ணு இல்லடி, காலையில சமைக்கும் போது எண்ணெய் தெளிச்சு கொப்பளம் ஆயிடுச்சு. ஐயோ. இந்த இலைய கசக்கி போட்டோம்னா செப்டிக் ஆயிடும். சரியாகும். யார் சொன்னா? யூடியூப்ல சொன்னாங்க. சரி தள்ளு, இத போய் நான் கழுவிட்டு வரேன். இங்கே தண்ணி இருக்கு. மா வரும்போது ஒரு கத்தி எடுத்துட்டு வா. எதுக்கு? எடுத்துட்டு வாமா. இருடி எடுத்துட்டு வரேன். இந்த அடி அர்ச்சனா கத்தி. அர்ச்சனா, அந்த முனையில இருக்குல்ல
அந்த இலைய மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி கூட. அத கட் பண்ண கூடாதுமா, அதோ இததான் கட் பண்ணும். என்னடி பண்ற? மா இது பர்ன் ஆயிருக்குல, இந்த கத்திய வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தா சதையோட எல்லாம் வந்துரும், சரியா போயிடும். யாரீ சொன்னது? யூடியூப்ல சொன்னாங்க. ஆமா, கண்டவன் கண்டதையெல்லாம் யூடியூப்ல சொல்லுவான்னு என்கிட்ட வந்து சொல்லுவியா? கண்டவன் கண்டதை யூடியூப்ல சொல்றான் தானே இருக்கிற எல்லா இலையும் பறிச்சு போட்டுட்டு கிடக்க. மா இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் காயம் பட்டுச்சுன்னா இந்த மாதிரி இலையெல்லாம் பறிச்சு போடக்கூடாதுமா. நீ ஏதாச்சும் ஒரு டாக்டரையோ இல்ல பார்மசிலயோ போய் ஒரு ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து போடணும். ஒருத்தன் இத போடுங்க, இத சாப்பிடுங்க, வெயிட் லாஸ் ஆயிடும் யூடியூப்ல சொல்லிருக்கான். அத பார்த்து ஒரு பொண்ணு வந்து வாங்கி சாப்பிட்டு வயிறு வலியில செத்து போச்சுமா. ஐயோ, என்னடி சொல்ற? எல்லாருக்கும் இந்த யூடியூப்ல டாக்டர் தான் நினைப்பு. உண்மையா போய் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி எல்லா வேலையும் பண்ணு. சும்மா மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. ஐயோ, அப்ப இது என்ன? இந்த இலைய தூக்கி வீசி இன்னும் என்ன கையில வச்சுக்கிட்டு இருக்க? நல்ல ஆயின்மெண்டா வாங்கி போடுவோம். ஏய், யார்கிட்ட வந்து என்னடா கேட்டுட்டு இருக்க? மௌன மூஞ்சில அடிச்சு உடைச்சு விடுவேன், சொல்லிட்டேன். அடிப்பீங்க காசு கேட்டா என்ன அடிப்பீங்களா? பேசி வச்சுக்கோ. என்னமா ஏய், காலையிலேயே வா, இன்னைக்கு நானும் அவனான்னு பாக்குறேன். பாத்துடலாம். என்னமா இவன்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? என்ன பிரச்சனை? அவன் உன்னை என்ன சொன்னா தெரியுமாடி? என்னது? எங்க ஏரியாக்கே வந்து என்ன பார்த்து எங்க அம்மா கிட்ட என்ன பத்தி எல்லாம் சொன்ன? ஏமா உன்னைய இப்பதான் பாக்குறேன், உன்ன என்னமா சொல்ல போறேன்? ஆமால, அப்ப வேற என்ன? உங்க அம்மா ஆர்டர் போட்டாங்க, காசு கேட்டா உனக்கு கல்யாணம் ஆகல, காது குத்துல என்னோ கதை சொல்லுங்கறாங்க. மா என்னமா அதெல்லாம்? ஏய், நான் ஆர்டர் போட்டேனா? அவன் பொருள் எடுத்துட்டு வந்து கொடுத்தானா? உடனே காசு கேக்குறான்டி. அது எப்படி கொடுக்க முடியும்? உடனே கேட்காம அப்புறம் எப்படி கேட்பான்? கேஷ் ஆன் டெலிவரி தானடி. அதான்டி, கேஷ் ஆன் டெலிவரினா கொடுக்கணும்ல. இதானடி சொல்லுவேன், எனக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் கேஷ் தருவேன், டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் கேஷ் தருவேன்னு. உனக்கு கல்யாணம் ஆகி நீ மாசமாகி புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் தானடி நான் கொடுக்க முடியும். ஓ, அது என்ன பண்றாங்க? அந்த டெலிவரி இல்லடி. பொருள் எடுத்துட்டு வந்து கொடுத்தோன்னு டெலிவரி ஆயிடுச்சா பொருள், அப்ப காசு எடுத்து கொடுக்கணும். ஐயோ, அச்சனா, நான் வேற உனக்கு கண்டுபிடி திட்டிட்டேன்டி. திட்டிருப்பியே, அதிகமா பேசிட்டேன்டி. எப்படியோ சமாளிடி. எங்கேயாச்சும் போய் உருவம் பெழுத்துட்டு வா. உனக்கு வக்கீலா வேலை பாக்குறது எனக்கு வேலையா போச்சு. என்கிட்ட போடுறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? புடவை கட்டிட்டு பொட்டு வச்சுட்டு வந்தா ஏமாத்திரலாம் நினைச்சியா? இவங்க யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஏய், நான் புடவை கட்டின புல்டோசர்டா, தூக்கி தொங்க விட்டுறோம்டா உன்னைய. நடிக்க தெரியும், மாட்டிக்குவோம். ஏமா நீங்க ரெண்டு பேரும் யாரா வேணாலும் இருக்குமா, காசு கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாதா? ஐயோ, காலங்காத்தால எவன் மூஞ்சில மூச்சனே தெரியல, இதுகிட்ட வந்து மாட்டிக்கணும் பாரு. ஏய், நீ எது கொலைக்கிற? உனக்கு மாசமாயி அப்புறம் டெலிவரி ஆகி அப்புறம் தான் சாப்பாடு போடுவாங்க. நீ வேற எங்கேயாவது போய் சாப்பிடு. இவ்வளவு சண்டை போடுற அளவுக்கு என்ன வாங்கின? டைப்பர். இந்த வயசுக்கு அப்புறம் டைப்பர் போடுற நீ? எனக்கு இல்லடி, உனக்கு. எனக்கு எதுக்கு டைப்பர்? உனக்கு குழந்தை பிறந்தா போடணும்ல, அதனாலதான்டி. சரி, டைப்பர் எங்க? எனக்கு தெரியாது, நீ தானே வாங்கின. ஏய், நீ வாங்கலையா? நான் வாங்கலையே. அடி பாவி, நானாவது சண்டை போட்டு அவன்கிட்ட ஓசியில வாங்கிருப்பேன். இப்போ இரு, எங்க அடிச்சு சாப்பிடுறேன். ஏய், மரியாதையா டைப்பரோட வந்துடி. வா அஜித், வா வா. அம்மா, அம்மா, இதோ வரமா. மா சீக்கிரம் வா. என்னம்மா? மா, அஜித் நான் தான் சொல்லிருக்கேன்ல. வாங்க தம்பி, உட்காருங்க. நீயும் உட்காருமா. மா, நான் உன்கிட்ட சொன்னேன்ல 2 இயர்ஸா ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு. ஆனா சொன்னேனே தவிர கூட்டு வந்து உன்கிட்ட யாருன்னு காட்டவே இல்ல. இன்னைக்கு காட்டுறேன். இவர்தான் அஜித், என்னோட பாய் ஃப்ரெண்ட். மாமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாணமான பிறகு நான் தான் உங்க வீட்டுக்கு வரணும்னு சொன்னேம்மா அஜித் கிட்ட. அதுக்கு அஜித் இல்லம்மா, அம்மாவும் பொண்ணு இவ்ளோ க்ளோஸா இருக்கீங்க, உங்களை பிரிச்ச பாவம் எனக்கு எதுக்கு, கல்யாணமாகி நானே இங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டோம். வரதட்சணை கூட ₹1 வேண்டான்னு சொல்லிட்டாமா. பரவாயில்லம்மா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாப்பிள்ளதான். அப்புறம் தம்பி, உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டி. என்னடி ட்ரெஸ் இது? என்ன பார்க்க வரும்போது மட்டும் சுடிதார் சால்வர்னு போட்டு வரல, வீட்டுல இருக்கும்போது இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடுவியா? என்ன ஆச்சு அஜித், அம்மா முன்னாடி இப்படி பேசுற? வீட்டுல தானே இருக்கேன், வெளியில வந்தாதான் ட்ரெஸ் வேற மாதிரி போடுவேன். இது கம்ஃபர்டபுளா இருக்கு, அம்மா மட்டும் தானே இருக்கா, என்ன ஆச்சு? வீட்டுல இருந்தாலும் எப்படி ஆண்டி இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறீங்க? எங்க வீட்டுல செட் ஆகாது. சரிங்க தம்பி, அவளை நான் மாத்திக்க சொல்றேன். அர்ச்சனா, ஆ. தம்பிக்கு ஏதாவது குடிக்க எடுத்துக்கலாமா? சரி, இரு, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆண்டி, இந்த வீடு என்ன ஒரு 90 லட்சத்துல இருந்து ஒரு 1 கோடி இருக்குமா? ஆமா ஆமா, இருக்கும். இந்த மாதிரி வீடு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாங்க பட்ட கஷ்டம், அப்பா. கண்டுபிடிச்சிங்களா?
இது சொந்த வீடு தானே? சேச்சே, உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. இது வாடகை வீடு தான் தம்பி. வாடகை வீடா? ஆண்டி, அர்ச்சனா பேங்க் அக்கவுண்ட்ல 50 லட்ச ரூபா இருக்குன்னு சொன்னாலே அது உண்மைதானே? அவங்க அப்பா அவ பேர்ல 50 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கி வச்சிருக்காரு தம்பி. அந்த இன்ட்ரெஸ்ட் கூட அவ தான் கட்டுறான்னா பாருங்களேன். லோன் வாங்கி வச்சிருக்காரா? தம்பி, இந்த நகை கூட இல்ல ஆண்டி, போதும். என்ன நான் வரத்துக்குள்ள 2 பேரும் பேசி பழகிட்டீங்க போல இருக்கே. காஃபி குடிச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லு. தம்பி, காஃபிய குடிங்க. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க சொல்றதுக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்க. என்னம்மா? ம். டேய், காஃபி குடுறா. இருக்கட்டும். அர்ச்சனா, நமக்குள்ள இந்த லவ் செட் ஆகாது. இந்த மேரேஜ் டாபிக் கூட இதோட மறந்துரு. நான் வரேன். ஏய் ஏய் அஜித், ஒரு நிமிஷம். அம்மா, நான் காஃபி போட்டு வர கேப்ல அவன்கிட்ட என்னமா சொன்னேன்? அவன் என்ன வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். பெருசா ஒன்னும் சொல்ல, 2 பொய் சொன்னேன், அவ்வளவுதான். 2 என்ன போய் சொன்ன? இந்த வீடு வாடகை, நம்ம போட்டிருக்க நகை கவரிங்கு, உன் பேர்ல 50 லட்ச ரூபாய்க்கு லோன் இருக்குன்னு சொன்னேன். ஓடிட்டான். வாடகை வீடு லோனா? மா, அப்படிலாம் ஒண்ணு இல்லவே இல்லையம்மா. என்னமா சம்பந்தமே இல்லாம பேசுற? பின்ன என்னடி, நம்ம வீட்டுக்கு வந்து என் பொண்ணுக்கு எப்படி Dress போடணும்னு கிளாஸ் எடுக்கிறான் அவன். ஏன் பெத்தவ எனக்கு தெரியாதா என் பொண்ணுக்கு எப்படி Dress போடணும்னு கத்து தரதுக்கு? இல்ல உனக்கு தான் தெரியாதா? இந்த Dressக்கு என்னடி குறைச்சலு? ஃபுல்லா கவர் ஆகி தானே இருக்கு. அப்படியே இல்லைனாலும் அது உன் விருப்பம் போடுறதுக்கு, அது உன் கம்ஃபர்டபுளுக்கு போட போற. இதுலயே தெரியலையா அவன் என் பொண்ணுக்கு செட் ஆக மாட்டான்னு? இன்னைக்கு நான் போடுற ஹேர் ஸ்டைல்ல நீ ஹீரோயின் மாதிரி ஆக போற. நான்- அம்மா, இந்த பக்கத்து வீட்டு கிரிஜா இருக்கால, ஆமா, எலக்ட்ரிஷியனோட பொண்ணு. அவ சமைக்கிறங்கிற பேரொழியில எல்லாருக்கும் சாம்பார்ல உப்புக்கு பதிலா கோலமாவை போட்டு வாந்தி பேதியாம்மா. வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. விடுடி, தெரியாம பண்ணிருப்பா. ஆமா, அதுல என்ன உனக்கு இப்படி ஒரு சந்தோஷம்? எனக்கு என்ன சந்தோஷம்? சந்தோஷம்லாம் இல்ல, தெரியலன்னா ஒரு வார்த்தை கேட்டு சமைக்கணும். இஷ்டத்துக்கா சமைக்கிறது? போக போக கத்துப்பாடி. நீ என்ன சொந்த பொண்ணை விட்டுட்டு அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற? அடி போடுவேன். நானும் அவளை மாதிரி ஒரு நாள் உனக்கு சமைச்சு கொடுத்தாதான் தெரியும். இப்ப மட்டும் என்ன அப்படிதான் இருக்கு. தாயா பேசியது என் தாயே, தாயா பேசியது. ஏய், நீ சமைச்சு குடுக்கறதுல பாதி நாள் அப்படிதான் இருக்கு. அத சரி பண்ணி நான் சாப்பிடறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? கஷ்டப்படுவடி, நீ தானம்மா சொல்லிருக்க. நான் எப்ப சமைச்சு கொடுத்தாலும் என் பொண்ணுக்கு எவ்வளவு சாப்பிட நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ, என் பொண்ணு டேஸ்டா சமைக்கிறா, இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணுக்கு எவ்வளோ அறிவுன்னு நீ தானம்மா சொல்லுவ. என்ன பண்றது, நீ கஷ்டப்பட்டு ஆசையா சமைச்சிட்டு வந்து எனக்கு குடுக்குற. நான் ஏதாவது சொல்ல போக நீ மனசு கஷ்டப்பட்டினா அதனாலதான் பாராட்டி மாத்தி பேசிடுவேன். இருந்தாலும் நான் சமைச்சதெல்லாம் நல்லா டேஸ்டா தான் இருந்திருக்கு. அத மாத்தி நான் சாப்பிடுறதுக்குள்ள என்ன முனங்க? ஒண்ணு இல்லடி, தலைவாரடி, எனக்கு வேலை இருக்கு. மா மா இருடி வரேன். மா அர்ச்சனா, என்னமா ஆச்சு? இப்படி நொண்டிட்டு வர? ஐயோ, ஒண்ணும் இல்லம்மா. நான் ஆபீஸ்ல இருந்து வர வழியில ஒரு நாய் குறுக்கால வந்துருச்சு. ஐயோ, அது மேல அடிக்க கூடாதுன்னு பிரேக் அடிச்ச வண்டி ஸ்கிட் ஐயோ, ஆயிடுச்சு. இங்கே அடிபட்டுருச்சு. இங்கயா இல்ல ஆ, இங்கயா? கால் 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 கால்ல வலிக்குது, தொடாத. அர்ச்சனா, ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம். இந்தாடா, தண்ணிய குடிடா. நீ கொஞ்ச நேரம் சோஃபால உட்காரியா? இல்ல, நான் மேல உட்காந்துருக்கேன். எனக்கு ஒரே ஒரு ஐஸ் பேக் மட்டும் எடுத்துட்டு வரியா? சரிம்மா, நீ போயிடுவல்ல? நான் போயிடுவேன். பத்திரமா மேல போ. நான் வரட்டுமா? வேணாம் வேணாம், நான் போயிடுவேன். நீ போ, நான் ஐஸ் பேக் எடுத்துட்டு வரேன். ஐயோ, இந்த பாழா போன நாய்க்கு என் பொண்ணோட வண்டி தான் கிடைச்சிச்சா? என்னடி கால்ல அடின்னு சொல்லிட்டு இப்படி ஒத்த கால்ல நிக்கிற? அது சும்மா பிராங்க். இங்க பாரு, கால்ல அடிப்படல, இந்த கால்ல அடிப்படல, இங்கேயும் அடிப்படல, இங்கேயும் அடிப்படல, எங்கேயும் அடிப்படல. இட்ஸ் a surprise. Happy birthday to you. என்னம்மா ஜாலியா பாடு.
ஹாப்பி பர்த்டே டியர் மம்மி, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஒரே நிமிஷம் இரு. டேய் மதனு, நீ சொன்ன பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. அம்மா உண்மையிலே எனக்கு அடிபட்டுருச்சுன்னு நம்பிடுச்சு. இரு ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். மாமாமா, என்னம்மா இப்படி நல்ல நாள் அதுமா உட்காந்து அழுதுட்டு இருக்க? என்னம்மா ஆச்சு? போடி, உனக்கு அடிபட்டுருச்சுன்னு நான் எவ்வளவு பதறிட்டு வரேன். நீ என்னடா பிராங்க்னு சொல்ற? ஐயோ எனக்கு வேற யாருமா இருக்காங்க உன்னை தவிர? மாமா, நான் இது சும்மா விளையாட்டுக்கு பண்ணமா. இது ஏன் ஐடியா கூட இல்லம்மா, மதன் தாம்மா ஐடியா கொடுத்தான். மாமா, ஐயோ மாமா அழுவாதம்மா ப்ளீஸ் மாமா. சாரி மாமா, அழுவாதம்மா. பாரு, எனக்கு அடிப்படல பாரு. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. இந்த கால் பாரு, இந்த கால் பாரு. மாமா அடிப்படலம்மா, சாரிமா. அழாத, சாரி. அம்மா சாரி, சாரி. இட்ஸ் ஓகே. ஹாப்பி பர்த்டே. கேக் வெட்டலாமா? தேங்க் யூ. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday என்ன பெத்த தாயே. Happy birthday to you. உனக்கு பிடிச்ச பட்டர் ஸ்காட்ச் எப்படி இருக்கு? எனக்கு ரெட் வெல்வெட் தான் பிடிக்கும். ஐயா, பரவாயில்ல, தின்னு. என்ன ஆயிடுவ? பரவாயில்ல, இந்த உனக்கு. சாரி. ஹாப்பி பர்த்டே. மக்களே, நீங்களும் உங்க அம்மாவும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கா? அப்ப ஆராத்தி சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. மா, கேக் நல்லா இருக்கு. டேய், என்னடா இது அநியாயமா இருக்கு? எனக்கு தானடா உன்னை விட இந்த கம்பெனில எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். பெர்ஃபார்மன்ஸ்ல நான் தான் டாப்ல இருக்கேன். அப்புறம் எப்படிடா ப்ரமோஷன் மட்டும் உனக்கு? கார்ப்பரேட்னு இல்ல அர்ச்சனா, நீ எங்கேயுமே ஜெயிக்கிறதுக்கு இந்த ஹார்ட் ஒர்க், பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் மட்டும் போதாது. ஏண்டா, ஒரு வேலை பாக்குறதுக்கு ஹார்ட் ஒர்க் வேணும், டெடிகேஷன் வேணும், வேற என்னடா வேணும்? இன்னுமா என்னன்னு தெரியல. தெரியல என்ன?